எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மதி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 2 வகையான ஹல்வா ரெசிபிஸ் தான் என்னென்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ரெசிபி கருப்பட்டி பருத்திப்பால் ஹல்வா, இன்னொன்று ஜாக் ஃப்ரூட் ஹல்வா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பருத்திப்பால் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி பருத்தி விதைகள் எடுத்திருக்கேன். இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓவர் நைட் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க பாலை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு இதை அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக இதை அரைப்படுறது அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹல்வாக்கின்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கோதுமை கிடைச்சா கூட அதையும் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. பருத்திப்பால் ஹல்வா பண்ணுறதுக்கு பருத்திப்பால் அப்புறமா கோதுமை பால் 2 எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது கரைஞ்சி வந்தால் போதும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருத்திப்பால் அப்புறமா கோதுமை பால் இது 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டி பாகு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஹல்வாக்கு நான் மொத்தமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன். இது ஒரேடியாக சேர்க்காமல் அப்பப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பேனில் ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வர்றது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஹல்வா ரெடி. இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவிக்கலாம். இதை சூடாவோ இல்லைனா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமோ சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரூட் ஹல்வா, பலாப்பழ ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப மினிமல் அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இந்த பலாப்பழ ஹல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு 20லேருந்து 25 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே இருக்க விதையும் அதுக்குள்ளே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும்ல, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ண பலாப்பழம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஹல்வா பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு அடிகனமான பாத்திரமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை மாவுலேருந்து வாசம் வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு திக்காகும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு இப்போ ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி பாகு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்க்குறதுக்கு முன்னாடி. இதுக்குமே நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் எடுத்திருந்தேன். அதுவே கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த நட்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே வெளியில் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான பலாப்பழ ஹல்வா ரெடி. இந்த 2 ஹல்வா ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe, stay connected. Bye bye.